ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.5ல 5th சம் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் a polynomial p of x is equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 divided by x plus 2. ஃபைண்ட் q of xன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஓகே, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எ பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ், ஏதோ ஒரு பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் இருக்குதா? ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை அனதர் பாலினாமியல் கியூ ஆஃப் எக்ஸ். ஓகே, கியூ ஆஃப் எக்ஸ் இப்படி பண்ணுச்சுன்னா வி கெட் எக்ஸ் மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கிவனா? எக்ஸ் மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குதா? ஓகேவா? இதுதான் கிவன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? q ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு தான் p ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் யூஸ்வலாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு p ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிப்போம். p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ax ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 வரணும். ஓகேவா? அடிஷன் பண்ணால் என்ன வரணும்? மைனஸ் 5. 7 2s 14 எழுதிக்கலாமா? 7 2s 14. எங்கே மைனஸ் போட்டுக்கலாம்? இங்கே அடிஷனில் மைனஸ் இருக்குது. ஸோ பிக்கர் நம்பரில் மைனஸ் போடணும். ஓகே, மைனஸ் 7 மல்டிப்ளை பை 2 மைனஸ் 14 மைனஸ் 7 ப்ளஸ் 2 மைனஸ் 5. கோஎஃபிஷியன்ட் இருக்குதா? நோ. ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 7 ஃபேக்டர்ஸ் என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 7 மல்டிப்ளை பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? இதுதான் பி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டா போதும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் எக்ஸ் divided by q of x equal to x minus 7 divided by x plus 2 கிடைக்கும். p of xக்கு என்ன கிடைச்சது நமக்கு? இந்த கிடைச்சிருக்கு. x minus 7 multiply by x plus 2. ஓகேவா? ஓகே, divided by q of x equal to x minus 7 x plus 2. ஓகே, இது டைரெக்டாகவே கேன்சலேஷன் பண்ணிடலாம். பட் நான் லென்த்தியாகவே சொல்லிக் கொடுக்குறேன். q of x எப்படி கண்டுபிடிக்கலாம்? q of x தான் நமக்கு தேவை. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, q of x into x minus 7. ஓகேவா? equal to x plus 2 into x minus 7 into x plus 2. ஓகேவா? தென் q of x மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கட்டும், மிச்சம் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். x plus 2 into x plus 2 x plus 2 the whole square எழுதிக்கலாமா? இது மல்டிப்ளை பண்ணா x plus 2 the whole square multiplied by x minus 7. ஓகேவா? டிவைடட் பை இங்கே இருக்க 7 கீழே போகும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ரிலேஷனில் இருக்கனால டிவிஷனில் போகும். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது. ஓகே, இன்னி கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 7 டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம், இன்டைரக்டாகவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆன்சர் அப்போ என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குதா? இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? ஸோ இங்கே ஏ என்ன இருக்குது? எக்ஸாகவும் பி என்ன இருக்குது? 2ஆகவும் இருக்குது. ஸோ சே
x square plus 2 2s are 4 plus 2 into a into 2 into x into 2. 2 2s are 4x. Okay. ஸோ அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 4 இது ஆன்சர். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ தான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.